நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான் அப்டேட்டில் உண்மையிலேயே இஸ்ரேல் வரலாறு காணாத அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அதே நேரத்தில் ஈரானும் தாக்கப்பட்டிருக்கான ஈரானும் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஈரானுக்கு கிடைச்ச அடியை விட இஸ்ரேல் பயங்கரமான அடி. அது ரொம்ப முக்கியமாக இப்போ நேற்று நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஈரானோட இந்த அணு என்ரிச்மெண்ட் அந்த சைட்டில் அடித்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத டிமோனா அப்படின்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் அராத் அப்படின்ற இடம், இதில் சும்மா அப்படி 2 மிசைல் போட்டிருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர். ஸோ அது டீட்டெயில் எல்லாம் பேச போகிறோம். அப்புறம் என்னென்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இஸ்ரேலில் பிணக்குவியல்கள் வந்த வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அமெரிக்கா ஈரானோட அடி தாங்க முடியாமல் பின்வாங்கியிருக்கு அப்படின்றாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ முதல்ல யுஏஇ அண்டு சவுதி அரேபியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நோக்கி வந்த ஈரான்லேருந்து வந்த மிசைல் அண்டு ட்ரோன்ஸ் இதெல்லாம் எதிர்த்து தாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ எதிர்த்து தாக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த நாடுகளில் அமெரிக்கா கொடுத்த அந்த பேட்ரியாட் அண்டு தாட் அதை நிறைய அடிச்சிருக்காங்க. இன்னும் கையில் மிச்சம் இருக்குது. அதை வச்சு அங்கே வந்த ட்ரோன்ஸ் இதெல்லாத்தையும் ட்ரோன் அண்டு மிசைல் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் எத்தனை நாளைக்கு சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து, யுஏஇ இவங்க கையில் இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. இன்னும் அநேகமாக ஒரு சில நாள்கள்லேயே அநேகமாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க கையில் உள்ள தீந்துருன்னு சொல்கிறாங்க. தீர்ந்ததுக்கப்புறம் இவங்க அனுப்பக்கூடிய ஒரு ட்ரோனும் ஒரு மிசைலும் பயங்கரமான அழிவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரம்ப் என்ன சொன்னார், நமக்கு ஹார்மோஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுற எந்த எண்ணெயும் எந்த கேஸும் ஹார்மோஸ் வழியே வர்றதில்லை. அதுக்கு அந்த ஹார்மோஸ் ரொம்ப முக்கியம். யாருக்கு தேவைப்படுது? சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் தேவைப்படுது. சொல்லுது இந்த மாதிரி ஏதாவது இது தேவைப்பட்டால் அவங்களுடைய கப்பற்படையை அனுப்பிச்சு அவங்க தாக்கட்டும், எங்களுக்கு என்ன, நாங்கள் அதுக்கு தான் கவலைப்படல, நாங்கள் வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு நாங்கள் வெளியே விட்டோம். எங்களுக்கு ஈரானோட பிரச்சனையை நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது விட்டு வெளியே வர்றோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், போகிற ஆரம்பிக்கிறது நீங்களாக இருக்கும், ஆனால் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இப்போ ஏற்கனவே தலைப்பில் சொன்ன மாதிரி தான் ஈரான் இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலோட தெற்கு பகுதியில் வெறும் பாலைவனமாக இருக்க 2 ஏரியா, ஒன்று டிமோனா, இன்னொன்று அராத் அப்படின்ற இடம். இப்போது 2 இடத்துலையும் மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க. மிசைல் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு எதிர்த்து தாக்குறதுக்கு வழி இல்லாமல் அழகாக விழுந்திருக்கு. விழுந்ததில் நூற்றுக்கணக்கான பேர் காயம்பட்டுக்காக சொல்கிறாங்க, 10 பேருக்கு மேலே இறந்துருக்காக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இதில் டிமோனாவில் போட்டது என்னென்னா மக்கள் குடியிருக்கும் இடம். மக்கள் என்ன, அங்கே சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட்டு, அவங்க குடும்பம், அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அது நிறையா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம், உயரமான கட்டடங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் போட்டிருக்காங்க. அடித்த அடி சாதாரண அடி இல்லை. அங்கே பல சயின்டிஸ்ட்டு, இஸ்ரேலை சேர்ந்த யூத சயின்டிஸ்ட்டு நிறையா பேர் இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. எத்தனை பேர் எனங்கிற தரவுகள் டீட்டெயில் இல்லை, ஆனால் சயின்டிஸ்ட் நிறைய இறந்து போயிருக்கிறத சொல்கிறாங்க. அதுபோக டிமோனா உண்மையிலேயே அங்கே உடனே செக் பண்ணி பார்த்துட்டு, IAEA செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை இன்னும் கதிர்வீச்செல்லாம் ஒன்றும் வரலை அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க நேரடியாக அதில் மட்டும் கரெக்டாக போடல, கொஞ்சம் பக்கத்தில் போட்டிருக்காங்க போல இருக்குது. இனிமேல் தேவைப்பட்டால் கரெக்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் பயங்கரமாக அவங்கள என்ன சொல்கிறது, எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அராத் அப்படின்னு ஒரு இடம் பக்கத்தில், அங்கேயே அடிச்சிருக்காங்க. எல்லா இடமும் இஸ்ரேலில் இந்த இடம் அந்த இடம்னு இல்லை, ஏகப்பட்ட இடத்துல. அதாவது இப்போ தண்ணீர் சுத்திகரிக்கிற இடத்துல அடித்தாங்கன்னா அவங்க திருப்பி இஸ்ரேல்லையும் இங்கே யுஏஇலையும் தண்ணீர் சுத்திகரிக்கிற இடத்துல அடிக்கிறாங்க. அதே மாதிரி நட்டான்ஸில் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இடத்துல அடித்தாங்கன்னா இவங்க திருப்பி இங்கே நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டில் அடிக்கிறாங்க. எங்கே அடித்தாலும் திருப்பி அடிப்போம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு பயங்கரமாக ஈரான் பண்ணுறாங்க. ஈரான் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறதான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேலில் அந்த மேசிவ் ஃபியூனரல்ஸ்
அப்படிம்பாங்க. அந்த நிறையா இறந்து போனவங்க பாடியை கொண்டு வந்து அவங்க அடக்கம் பண்ணுறதுல அவ்வளோ நிறைய அதோட வீடியோ ஃபோட்டோஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படி ஈரானோட சண்டை போட்டதில் தனி ஏர் ஸ்ட்ரைக்கில் இது வந்து ட்ரோன்ஸ் அண்டு மிசைல் விழுந்ததில் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, கட்டணம்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அவங்கள வந்து எடுத்து புதைக்கிறதுல இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடி. இனிமேல் அவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இப்போ இடையில திடீர்னு என்ன ஒரு தகவல் வந்துச்சுன்னா, கத்தாரில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி விழுந்துருச்சு. அது வந்து மிலிட்ரியோட ஹெலிகாப்டர். அது வந்து என்ன அங்கே போய் சுற்றி பார்க்குறது பண்ணுறது, ரெகுலர் விசிட் பண்ணுறது, அது விழுந்துருச்சுனாங்க. அதில் ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹெலிகாப்டர் விழுந்தோடனே இதுவுமே வந்து ஈரானோட வேலையா அப்படின்னா இல்லை, ஈரானோட வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஏதோ உள்ளுக்குள்ளே மால் ஃபங்க்ஷன், அந்த டெக்னிக்கலாக ஏதோ கோளாறு, அதனால் விழுந்துச்சுருந்தாங்க. இந்த நேரத்தில் விழுந்தது கத்தாருக்கு இன்னொரு பெரிய அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஈரானியோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபாப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து கை உடைஞ்சு போய் திருப்பி தாக்க முடியாத இருக்காங்கல்ல, இந்த நேரத்தில் இன்னும் போட்டு தாக்குன்னு தாக்கி ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறது வந்து ப்ரிப்பேர்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவங்களுக்கு வந்து எப்படின்னா பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு ரீஜனாக பிரித்து வச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஐஆர்ஜிசியில் இப்போ ஒரு 31 டிஸ்ட்ரிக்டாக பிரித்து வச்சு எல்லார் கையிலையும் ஆயுதத்தையும் லிஸ்ட்டையும் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. எந்த தலை போனால் எது போனால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யாருக்கு என்ன நடந்தாலும் இவங்களுடைய ஈரானோட தாக்குதல் குறையவே குறையாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஹர்மோஸு, அமெரிக்கா வந்து நாங்கள் விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் விட்டு போங்க, ஆனால் உங்களுடைய கப்பல் இது, உங்களுடைய தளம், இங்கே இருக்கக்கூடிய 27 தளங்கள், மேஜர் தளங்கள் 8, அந்த 8லேயே வந்து ரொம்ப பெருசு அல் உதேதுங்கிற கத்தாரில் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு இங்கே கிளம்புங்க அப்படின்றாங்க. அது போக என்ன சொல்லியிருக்காங்க, யுஏஇயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் யுஏஇ சவுதி அரேபியா, யுஏன்னா துபாய் அபுதாபி சவுதி அரேபியா, நீங்கள் அவங்கள விட்டு கிளப்புங்க, உங்களை நாங்கள் அடிக்கலை அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க ஈரான்கிட்ட மாட்டிக்கிட்டு. உண்மையிலேயே அரபு நாடுகள் அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அமெரிக்கா இங்கே தளங்கள் அமைச்சு ஆயுதங்கள் வச்சு இங்கே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை, இது இஸ்ரேலை காப்பாற்றா அவங்க வந்து தளங்கள் அமைச்சு எல்லாம் ஆயுதங்களோடு எல்லாம் இருந்தாங்க. இப்போது அவங்களால தன்னையும் காப்பாற்றிக்க முடியல, இஸ்ரேலையும் காப்பாற்றிக்க முடியல, எங்களையும் காப்பாற்ற முடியல. அப்போ எதுக்கு அமெரிக்கா இங்கே விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த அரபு நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும், இல்லைன்னா அரபு நாடுகள் இன்னும் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆங்கிள் இருந்தும் எச்சரிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க சீரியஸாக திங்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னா அந்த லாஸ் வந்து அப்படியே அமெரிக்காவோட லாஸ். ஏன்னா அமெரிக்காவோட இங்கே கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ இவங்க பார்த்தா 60 லட்சம் கோடி, இவங்க 100 லட்சம் கோடி, இவங்க 120 லட்சம் கோடி. அதாவது சவுதி அரேபியா 60 லட்சம் கோடி டீலு, ஏஐ ப்ளஸ் வந்து மற்ற டெக்னாலஜி, அப்புறம் ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்து. அப்புறம் கத்தார்னு சொன்னாங்க 100 லட்சம் கோடி தரேன்னாங்க, யுஏஇ என்ன சொன்னாங்க 120 லட்சம் கோடி அப்படின்னாங்க. இது எல்லாத்தையும் வந்து அப்படியே பேக் அடிக்கிறதா கேள்வி. அப்படி பேக் அடித்தாங்கன்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் ஏற்கனவே வந்து ரொம்ப ஆட்டம் கண்டிருக்கு, இன்னும் பெரிய அளவு ஆட்டம் காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விற்பனர்கள் அப்படிங்கிறது. அது போக அதுக்கப்புறம் வந்து ராசல் கைமா, இது வந்து நேற்றுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ராசல் கைமா யுஏஇயில் 7 எமிரேட்ஸில் ஒரு எமிரேட்ஸ் வந்து ராசல் கைமா. அந்த ராசல் கைமாவை ஈரான் என்ன சொன்னாங்க, அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் எவாக்குவேட் பண்ணி காலி பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க, நாங்கள் வந்து அந்த நகரத்தை அடிக்க போகிறோம். அதாவது ராசல் கைமாங்கிற எமிரேட்ஸ் பெரிய இடம், ஓரளவு பெரிய இடம் தான். ஆனால் ராசல் கைமான்ற நகரம் இருக்கு இல்லையா, அது அந்த நகரத்தில் மட்டும் வந்து ஓவராலாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 1,20,000 பேர் வந்து இந்தியர்கள். ஸோ இதை நீங்கள் காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னா அவங்க காலி பண்ணிட்டு எங்கே போகிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இன்னும் காலி பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் ஈரான் ராசல் கைமாவை அடிக்க ஆரம்பிக்கலை. ஒருவேளை மக்கள் இருக்கிற இடத்துல அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அடித்தாங்க, ஏற்கனவே காலி பண்ண சொன்னால் நீங்கள் காலி பண்ணலை அப்படி. என்னென்னா அதுக்குள்ளே வந்து என்ன இருக்காங்க, யார் இருக்காங்க, எதனால் அவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னென்னா அந்த அபு மூசா, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான 2 தீவு, அதாவது ஈரானை சேர்ந்த தீவு, அது வந்து அந்த தீவை வந்து அடிக்கிறதுக்கு எனது கிரேட்டர் துன்பு அண்டு அபு மூசா, இந்த தீவு அடிக்கிறதுக்கு ராசல் கைமாவில் இருந்தால் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ராசல் கைமா அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் காலி பண்ணல, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வந்து அப்டேட் கொடுக்குறோம். அது போக வந்து இப்போது புட்டின் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஈரானுக்கு
அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஈரானுக்கு கொடுக்குறோன்னு இருக்கிறார். அதாவது 23 நாள் ஆச்சு. இப்போ ஈரான் கை ஓங்கி இருக்கு. இப்போ சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து எதுக்கு சொல்கிறார்? இப்போது ஒருவேளை இப்போது முன்னாடி இது முன்னாடியே ஆரம்பத்தில் 2 நாளைக்கு முன்னாடி அதாவது போர் ஆரம்பித்து மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்லியிருந்தால் அது வேறு. இன்றைக்கி 23 நாள் ஆச்சு. இன்றைக்கி தேதி 22னா 28ஆம் தேதி ஆரம்பிச்சு 23 நாள் ஆச்சு. இப்போ சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் தரோம். இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா பயங்கரமாக சப்போர்ட் தந்தாங்க. என்ன பின்னாடி இருந்து அவங்க இந்த நிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அன்கண்டிஷனல் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு ஈரான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈரானுக்கு இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டு. ஈரானை எதிர்த்து நிற்கிற நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஜெலன்ஸ்கியை பற்றி என்ன சொல்கிறாரு? ஜெலன்ஸ்கி வந்து ஒரிஜினலாகவே அங்கே வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு. ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? வந்து அவர் வந்து ஒரு காமெடியன். அவர் என்ன சொல்கிறாரு? அரபு நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஷாகித் ட்ரோன், ஈரான்லேருந்து ஷாகித் ட்ரோன் வருது, அதை நாங்கள் திருப்பி தாக்குறதுக்கு எங்கிட்ட டெக்னாலஜி நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷாகித் ட்ரோனை தான் ஈரான் ரஷ்யா கொடுத்தாங்க. ரஷ்யாவிலேருந்து வந்து எங்களை அடிக்கும்போது அதை நாங்கள் திருப்பி தாக்குறதுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். 200 பேருக்கு மேலே இந்த ரீஜனில் இறக்கி விட்டுருக்கோம். அவங்க வந்து அங்கே உள்ள, அதாவது அரபு நாடுகளில் இருக்கிற அங்கே இருக்கிற மிலிட்ரி பீப்புளுக்கு எல்லாத்தையும் டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய பில்லை போடுறாரு. அந்த பில்லு போடுறத ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? இல்லை இவர் வந்து ஒரு காமெடியன். இது வரைக்கும் அங்கே நிறையா ரஷ்யாவிலேருந்து போன ஷாகித் ட்ரோனை வச்சு அடி வாங்கினாங்களோடைய அதை திருப்பியெல்லாம் ஒன்றும் தாக்கலை. அவர் பண்ணுறது வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப பெருசாக பூஸ்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப ஒரு தரக்குறைவாக மட்டமாக கேவலமாக வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கடைசியாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் ஈரானோட கை ஓங்கியிருக்கு. இங்கே அரபு நாடுகள் உண்மையிலேயே தத்தளித்து போய் கிடக்காங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே ஈரான் அடிக்கிறாங்க. அந்த அடியை வந்து வாங்குறதா அல்லது திருப்பி தாக்குறதுக்கு வழி இல்லை. அமெரிக்காவும் வந்து விட்டு விலகி எனக்கு தெரியாதுன்னு விட்டு விலகி போய்கிட்டுருக்காங்க. சைனா அண்ட் ரஷ்யா வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சைனா வந்து பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுபோக திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டிகோ கார்சியா அப்படின்னு சொல்லி ஒரு தீவு, அந்த தீவு எப்படின்னா மொரிஷியஸ்க்கானது, அது யூகேவோட கண்ட்ரோலில் இருக்குது. அதை வந்து அமெரிக்காவும் பங்கு போட்டு அவங்களுடைய இராணுவ தளங்களாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த டிகோ கார்சியா மேலே 2 மிசைல் விழுந்திருக்கு. ஓகே, அந்த மிசைல் வந்து இவங்க 2000 கிலோமீட்டர் தான் போகும், கொரம்ஷாகர் 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து ஷாக் ஆகி போய் இருக்காங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் என்னென்னா, இந்த டிகோ கார்சியாவில் விழுந்த அந்த 2 மிசைலும் சப்மரீன், அதாவது இஸ்ரேலோட சப்மரீன்லேருந்து அவங்க அடித்தது. அப்போ ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு திரும்ப ஈரான் மேலே அமெரிக்கா வந்து கோவப்பட்டு என்னத்தையாவது போட்டு அணு ஆயுதம் முதற்கொண்டு என்னத்தையாவது போட்டு ஈரானை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் 3ஆம் தர வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உண்மை தன்மை வந்து இன்னும் 1-2 நாளில் வந்து வெளியே வரும். இது உண்மையிலேயே ஈரான்லேருந்து கொரம்ஷாகர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஐசிபிஎம், இப்போ ஐஆர்பிஎம் சொல்லி இந்த மாதிரி ரேடியல் பெலிஸ்டிக் மிசைல், அப்புறம் வந்து இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் உண்மையா அல்லது இஸ்ரேல் வந்து அவங்க தாக்குனாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னும் 1-2 நாளில் வந்துடும். ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஏன்னா யூதர்கள் அப்பேற்பட்ட ஒரு ஒரு தேர்ட் ரேட்டு மைண்டு உள்ளவங்க தான். ஸோ இந்த மாதிரி 4000 கிலோமீட்டர் தாக்கின உடனே இந்த பக்கம் இட்டாலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு அண்டு யூகே இவங்க எல்லாம் வந்து பதறி போய் கிடக்காங்க. ஏன்னா இந்த சைடில் அவங்க இந்த எல்லை வந்து 4000 கிலோமீட்டர்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஈரான்லேருந்து அவங்க எல்லையில் தாக்க முடியும், அவங்க நாட்டில் தாக்க முடியும், அந்த தாக்கக்கூடிய தூரத்தில் இருக்கும் அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஈரான் கையில் 12000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அது வந்து வச்சுருக்காங்க. அந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. அது வந்து அமெரிக்காவோட நகரங்களை ஈரான்லேருந்து நேராக போய் தாக்க முடியும். அதோட தலையில் வந்து வார்ஹெட் வந்து அணு ஆயுதத்தை வச்சு அனுப்ப முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்கா வந்து பெருசாக பயப்படுதா அப்படிங்கிறத விட ஏற்கனவே வந்து பொருளாதார ரீதியாக பயங்கர மோசமாக இருக்காங்க. அதனால் ஈரானை கை வச்சது தப்பு அப்படிங்கிறத அங்கே வந்து ஒரு மாகாணத்துலேயும் அங்கே இருக்கிற மேயர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு
ஒரு வழி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி.